விவசாயி மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை அமுக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்களோட பண்ணை தோட்டத்துக்கு வந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் போயிட்டு வந்து வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அங்கே வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது என்ன ஒர்க் அப்படின்றத அங்கே போய் உங்களுக்கு நான் தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பண்ணை தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சு. இங்கே வந்து அம்மா அப்பா அப்புறம் வந்து மித்ரா பாப்பா எல்லாம் உட்காந்து வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஈவினிங். ஸோ இதுதான் வந்து எங்களோட தோட்டம். இந்த சைடு என்ன பில்டிங் ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு தொழுவம் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு மழைக்கெல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து எங்களோட தோட்டம். நீங்கள் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக வளர்ந்து அழகாக இருக்குது. நான் அது எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன், என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்றத, என்னென்ன செடியெலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து அகத்தி. உங்களுக்கு இன்னும் நான் பக்கத்தில் காமிக்கிறேன். இப்போ தான் வாழைக்கண்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். அது நல்லபடியாக வந்துட்டுருக்கு. வெத்தலை மாதிரி இருக்குது இல்லைங்களா, இந்த இலை வந்து துவரைன்னு சொல்லுவாங்க. அந்த துவரை வந்து போட்டிருக்கோம். இது வந்து புளிச்சக்கீரை, ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த கீரை. ஸோ அதனால் புளிச்சக்கீரையும் வந்து நிறையா இருக்குது. இதுதான் வந்து துவரை. அதுக்கப்புறம் இது வந்து பீர்க்கங்காய் செடின்னு சொல்லுவோம், கொடின்னு சொல்லுவாங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா பிஞ்சு விட்டுருக்கு. ரொம்ப அழகாகவே வளர்ந்துருக்கு எல்லாமே. இது வந்து சுரக்காய். சுரக்காய் கொடியிலேயே பார்த்திங்கன்னா சூப்பராக வலுவலுன்னு ஒரு சுரக்காய் இருந்துச்சு, உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் சுரக்காய். ஷெட் எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, நாங்கள் வந்து நாட்டுக்கோழி பண்ண மாதிரி ஒன்று வைக்க போகிறோம். அதுக்காக தான் வந்து அந்த ஷெட்டு வந்து இப்போதைக்கு நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். நாங்கள் ஏன் வந்து ஷீட்டு போடாமல் இந்த மாதிரி கூரை மேய்ஞ்சிருக்கோம் அப்படின்னா, கோழிங்களுக்கெலாம் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே வந்து கூரை மேய்ஞ்சிட்டு கீழே வந்து ஒரு 2 அடிக்கு வந்து சிமெண்ட் கல்லை வச்சு செவர் மாதிரி கட்டிட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக வளைய வச்சு அப்படியே ஃபென்சிங் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வந்து நாட்டுக்கோழிக்கு தான் வந்து எப்படி சொல்கிறேன், மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டாவது வந்து ப்ராய்லர்ஸ்லாம் வந்து அதிகமாக நம்ம யாருமே வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அதை தான் நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இனிமேல் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ராய்லர் சாப்பிட்றத வந்து தவிர்த்துருங்க. இந்த மாதிரி பண்ணையில் ஒரு நாட்டுக்கோழி இந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. அது வந்து உடம்புக்கு நல்லது. அந்த காலத்துலேருந்தே நாட்டுக்கோழி வந்து கால் உடஞ்சா கை உடஞ்சா இந்த எலும்புலாம் ஜாயின் ஆகணும்னா நாட்டுக்கோழி தான் உடனே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் வந்து நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ நல்லது, பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சூப்புலாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ராய்லரை வந்து சுத்தமாக மறந்துடுங்க. நாட்டுக்கோழியை வந்து நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிங்க. நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் பண்ணுறேன். இப்போ தான் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எங்கள் பண்ணையில் இருக்க ஃபஸ்ட்டு விஐபிஸை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க யார் தெரியுமா? இவங்க தான் எங்கள் கருத்தம்மா, இவங்க பேர். இவங்க தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாங்கினோம்.
இப்போ இருக்க சூழ்நிலைக்கு இவங்க தான் விஐபிஸ் நம்மளுக்குலாம். இவங்களால தான் வந்து லாபம் சம்பாதிக்க முடியும் இவங்களை வச்சு தான். ஸோ அதனால் இவங்க பேர் வந்து கருத்தமாக. இவங்களை வாங்கி இதோட 6 மாதம் ஆக போகுது. இவங்க வந்ததுக்கப்புறம் இன்னும் நிறையா விஐபிஸ்லாம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இவங்கெல்லாம் எங்களோட பாப்பா கண்டு. ஸோ இவங்களாம் ரொம்ப குட்டியாக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் இப்போ தான் வந்து பெருசாகிட்டாங்க. இவங்க வந்து இப்போ நாங்கள் புதுசாக வாங்கியிருக்கோம். அவங்க வந்து மாசமாக இருக்காங்க. இவங்க பேர் வந்து லக்ஷ்மி. இவங்களுக்கெல்லாம் இன்னும் நாங்கள் பேரே வைக்கல. இன்னும் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து கோமாதா அப்படின்னு சொல்லி தான் சாமியாக தான் கும்பிடுறோம். இவங்க 2 பேருமே ஆல்ரெடி வந்தவங்க தான் இருக்கிறாங்க. இன்னும் ஷெட்டெல்லாம் போட்டுட்டு தான் இன்னும் நிறையா மாடெல்லாம் வாங்கலான்னு சொல்லிகிட்ருக்கோம். இப்போதைக்கு வந்து ஒரு 8 மாடு இருக்குது. இப்போ வாங்க எங்களுடைய செல்லக்குட்டி செம்பாவை காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்கே எல்லாருக்குமே அது வந்து செல்லக்குட்டி. இதுதான் அந்த செம்பா. இது வந்து மித்ரா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்பாவும் அதுவும் விளையாடுவாங்க. ஆனால் செம்பா அவளோட சேட்டை மித்ரா சேட்டை தாங்காமல் ஓடி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் வந்து மோட்டரில் வந்து தண்ணி எடுத்து விட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் வந்து செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருந்துச்சு. இதுதான் வந்து எங்களோட தோட்டம். எத்தனை பேர் வந்து நகரத்தில் வாழ்ந்தாலும் இந்த மாதிரி ஒரு விவசாயம், ஒரு ஆடு மாடு கோழி இது கூட வாழ்கிற ஒரு சந்தோஷம் வந்து நிறையா பேருக்கு வந்து கிடைக்காமையே போயிட்டுருக்கு. அந்த வகையில் வந்து நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி இது கூடலாம் வாழ்கிற மாதிரி. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கான தீவன புல், அகத்திக்கீரை, ஆட்டுக்குட்டிக்கு மாடுக்கு எல்லாத்துக்குமே நாங்களே வந்து விவசாயம் பண்ணுறோம். வெளியில் கடையில் இருந்ததெல்லாம் நாங்கள் வாங்குறது கிடையாது. பச்சை புல் வந்து அதிகமாக போட்டோன்னா எந்த நோயெலாம் வராது. அதே சமயம் வந்து நல்லா பால் கொடுக்கும். இதுக்கு வந்து நாங்கள் மாட்டு எருவு தான் வந்து உரமாக போடுறோம். அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சோலார் லைட்டு தான் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். எங்கள் ஃபார்மில் எல்லாத்துலேயுமே வந்து சோலார் லைட் தான் இருக்குது. பார்த்திங்களா செம்பா எங்கள் அப்பா கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கோம். நாங்களாம் எங்கே போகிறோமோ அங்கே எல்லாமே வந்துட்ருக்கோம். இப்போ தெரியுதாங்க நான் ஏன் விவசாயி மகள்னு என் யூடியூப் சேனலுக்கு பேர் வச்சேன்னு சொல்லி. நான் வந்து ஒரு உண்மையான ஒரு விவசாயியோட மகள். அதனால தான் வந்து விவசாயி மகள்னு வச்சேன். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. எங்கள் அப்பா ஒரு டாக்டரு கலெக்டரு அப்படின்னா கூட எல்லாம் எனக்கு பெருமை கிடையாது. விவசாயி அப்படின்னு சொல்கிறதுலையே எனக்கு அவ்வளோ ஒரு பெருமை. எங்கள் வீட்டுக்காருக்குன்னு விவசாயம்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ நாங்கள்லாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து விவசாயம் தான் இன்னும் நல்லா பெரிய லெவலில் பண்ணலான் இருக்கோம். அதனால் அப்பப்போ வந்து எல்லாமே கற்றுக்குறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. பாருங்கள் மித்ராவும் செம்பாவை விரட்டிக்கிட்டே இருப்பா. அது ஓடிக்கிட்டே இருக்கும். மித்ரா பாப்பாலாம் சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ஆடு மாடு கோழி இது கூடயே வளர்க்குறனால அவளுக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு நல்ல மைண்ட் செட்டில் வளர்றா அவள். இங்கே பாருங்கள் எங்கள் தோட்டத்தில் பறித்த சின்ன வெள்ளரி பிஞ்சு இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபுல் தோட்டத்தை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மனசு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு இயற்கை சூழல்லாம் வாழ்கிறது. உண்மையாகவே நிறைய பேர் வந்து வீட்டில் கார்டனிங் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதில் வந்து எவ்வளோ ஒரு மன நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்தளவுக்கு நாங்கள் பெரிய லெவலில் பண்ணுறோன்னா அப்போ சாயந்தர நேரம் சரி காலையில் நேரம் எங்கள் அண்ணன் பொண்ணு அண்ணா எல்லாருமே லீவ் டேஸ்லாம் இங்கே வந்து பெரிய தொட்டி இருக்குது. அதில் குளித்து விளையாடி சந்தோஷமாக இருப்போம் எல்லோரும். இது வந்து பாப்பாவுக்கு வந்து பேபி கார்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் கடையில் வாங்கினா மருந்தடித்து விற்பாங்கன்னு சொல்லி அப்பா இங்கேயே வந்து அதையும் ரெடி பண்ணிட்டாங்க. இது வந்து கப்பக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்களே அது. கடைசியாக வந்து பால் பீச்சை வந்துட்டார் பால்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக விவசாயி மகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.